நந்தினிக்கு இந்த மாதிரி ஒரு நிலம வரும்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தன் குடும்பத்துலேருந்து யாருமே உதவி செய்கிறதுக்குனாலையும் விஜய் வந்து செஞ்சோடனே நந்தினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விஜய் வந்து நான் சும்மா வாயால் வந்து தங்கச்சி மாதிரி நினச்சிட்டு நினச்சேன். ஆனால் இருந்தாலும் வந்து எனக்காக வந்து இவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்துக்கிறது பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு நந்தினி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவங்கள பெருமையாக பேசாமல் சூர்யாவை பெருமையாக பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் தான் இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். இந்த குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேராதனால தான் வந்து சுந்தரவல்லி அம்மா வந்து இந்த வீட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேச்சை மூணுனா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கணும். ஒன்று சேர்ந்து சுந்தரவல்லியை வந்து அவங்களுடைய ஆணவத்தெல்லாம் அடக்கணும்னு சொல்லிட்டு விஜய்க்கே ஒரு ஆசை வந்துருச்சுங்க. இப்போது நம்ம சூர்யா வந்து விஜய் வந்து ரொம்ப நன்றி விஜய், நீ இல்லைனா வந்து இந்த விஷயம் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்காது. நந்தினிக்கு யாரும் கூட இருக்க என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பேன் நான் சொல்கிறாரு சூர்யா. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறான்னா, என்னன்னா நீங்கள் நன்றிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் அப்போ எனக்கு என்ன நான் நன்றி சொல்லணும், இந்த இந்த ஜென்மமே எனக்கு பத்தாது, அவ்வளோ உங்களை நன்றி சொன்னேன், என் புருஷன் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்காக நான் இது கூட செய்யலாம் அப்படி, அதுவும் இல்லாமல் நந்தினிக்காக நான் கண்டிப்பாக செஞ்சே ஆவேன், என் தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் அருணாச்சலையும் வந்து சொல்கிறார், இல்லை விஜய் அவன் நீ என்ன தான் சொன்னாலும் நீ இல்லைனா அந்த விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அருணாச்சலையும் சொல்கிறாரு, நன்றி சொல்கிறாரு, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமும் வந்து நந்தினி வந்து எந்த வேலையும் பண்ண விடாதீங்க, ஏன்னா ஃபுல்லாக டயர்டாக இருக்கும், பசி இருக்கும், நேரத்தில் சாப்பாடு வைங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அறிவு சொல்லிட்டு தான் போயிட்டாங்க, விஜய் போயிடுறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம சூர்யா வந்து என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நந்தினி தெரிய வந்துச்சிங்களேன். ஆல்ரெடி வந்து ஒரு ரூபா பத்தலன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் மேனேஜர் காலெல்லாம் விழுந்திருப்பார் நம்ம சூர்யா நந்தினிக்காக. இந்த விஷயம்லாம் ஒன்றும் தெரிஞ்சுன்னா நந்தினி வந்து தாராளமாக வந்து கண்டிப்பாக வந்து சூர்யா கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க. அது விஷயம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். நந்தினி உடம்பு ரெடியாகி வந்தோடனே சுந்தரவல்லிக்கு என்ன ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் நந்தினி கண்டிப்பாக அவங்க பண்ணதுக்கெல்லாம் பழி வாங்காம விட மாட்டாங்க. இதே ஒரு பிரச்சனை வந்து மாதவிக்கோ இல்லை குட்டி சாத்தத்துக்கு வந்துச்சுன்னா நான் பண்ணியிருப்பாங்களா, இல்லை நந்தினி தான் எதுவும் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நந்தினியோட கேரக்டரை பற்றி சுந்தரவல்லி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க குடும்பத்துக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லாத ஒரே காரணத்தினால தானே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நான் நிகழ்த்தி காரணம் சொல்லிட்டு விஜயும் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி இந்த நந்தினி கிட்ட. ஸோ அதனால் இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டாங்க. ஊற்றி முடிச்சோடனே நல்லா ஆகிடுச்சு. இன்னொரு 3 நாள் மட்டும்தான் சுந்தரவல்லி வந்து அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. மறுபடியும் நந்தினி எப்படியோ வீட்டை விட்டு வெளியே நம்மளும் சொல்லிட்டு ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கிறாங்க நம்ம சுந்தரவல்லி. அந்த நேரத்தில் வந்து இப்போ சூர்யா பண்ணுறதெல்லாம் பார்த்தா சுந்தரவல்லிக்கு லைட்டாக பயம் வந்துருச்சுங்க. நம்ம நந்தினிக்கு வந்து சுத்தமாக புத்தின்றது இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மறுபடியும் வந்து சுந்தரவல்லி வந்து எதனா ஒரு வேலை செஞ்சாலும் செய்யாமல் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டு முதலாளி, அது இல்லாமல் அவங்க முதலாளிமான அவங்க மனசுலேயே புரிய வச்சுட்டாங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க நந்தினிக்கு. அதனாலேயே வந்து நந்தினி வந்து அவங்க வீட்டு வேலைக்காரியாக தான் ஒன்று இருந்துகிட்ருக்கா. அவங்க வீட்டுக்கு மருமகன் நினைக்கிறதுக்கு அவங்க ஒரு துளி கூட மனசு வர மாட்டேன் போல இதுங்க. அதே மாதிரி தாங்க நம்ம இந்த குள்ளச்சாத்தான் ஓவராக பண்ணதுக்கு வர வர அது என்ன பண்ண போகிறது சூர்யா வந்து எதனா ஒன்று பண்ணால் தான் நந்தினியோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் விடிய காலமாவது ஆகும். நந்தினி பாவம் அங்கேயும் கஷ்டப்பட்டு இங்கேயும் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் புகுந்து வீட்டுக்கு போனால் கஷ்டம் எதுவும் இருக்காது, சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் நந்தினிக்கு மட்டும் அப்படி இல்லைங்க, அதோட ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கு எல்லாமே. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.